வாங்க கௌரி சமையலறையில பிரெட் ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு இன்னொரு பிரெட் ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு சில்லி கார்லிக் பிரெட். 5-6 பல்லு பூண்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேடர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். அந்த பூண்டை இல்லைன்னா நல்லா பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி துருவணும்னா இன்னும் நல்லா ஃபைனாக வந்துடுது. பூண்டு துருவுனது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. துருவி வச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பாதி பச்சை மிளகாயை ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 4 பிரெட் வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர். இப்போ தவாலேயே பட்டரில் கார்லிக் சில்லி போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணிவிட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் செஞ்ச பட்டரு, அன்சால்டட் பட்டரு. இப்போ நீங்கள் சால்டட் பட்டர் வாங்கினீங்கன்னா சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை, அதுலேயே சால்ட் இருக்கும். அது லேசாக மெல்ட் ஆகும்போது இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் போட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு இந்த பட்டரில் இதை ஒரு 1 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சோம்னா பட்டர் அப்படியே கீயாட்டம் ஆகிட்டு தீஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பட்டர், சால்ட்டு, கார்லிக் சில்லி எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, கொஞ்சமாக பட்டர் மட்டும் நிற்கிது. இப்போ இதிலே ப்ரெட்டை போட்டுக்கலாம். ஒரு சைடுக்கு ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பட்டரில் வதக்கி எடுத்த இந்த கார்லிக் சில்லியை இந்த ஒரு சைடு மேல் சைடு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் தடவி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த கார்லிக் தனியாக, பட்டர் தனியாக இருக்கும். கொஞ்சம் கார்லிக் எடுத்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு பிரெட் மேலேயும். சில்லியும் கார்லிக்கும் கலந்து போட்டுட்டு இப்போ இந்த பட்டரை தொட்டு இந்த ப்ரஷ்ஷு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மீடியமாக வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். பின்னாடி ஏற்கனவே பட்டர் கொஞ்சம் தவாவில் இருந்ததுனால அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கார்லிக் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம மீடியமாக இல்லைன்னா ஸ்லோவில் வச்சு அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ஹையில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான கொஞ்சம் காரசாரமான சில்லி கார்லிக் பிரெட் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.